எபிசோட் 6 தாய் வீட்டின் கண்ணீர். மீரா தன் சிறிய பையுடன் தன் தாய் வீட்டின் கதவை தட்டினாள். இரவு 9 மணி. சென்னையின் பழைய பகுதியில் இருந்த அந்த சிறிய வீட்டின் முன் நின்றபோது அவள் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. கதவு திறந்தது. அவள் தாய் அவளை பார்த்ததும் அதிர்ச்சியில் கையை வாய்ப்பொத்தினாள். மீரா, என்னாச்சு? அர்ஜுன்? மீரா உள்ளே நுழைந்தாள். வீடு அதே பழைய மனம். சிறிய ஹால், பழைய சோபா, சுவரில் அவள் படங்கள் எல்லாம் அவளுக்கு பழக்கமானவை. ஆனால் இப்போது அவை அந்நியமாகத் தெரிந்தன. அவர் துபாய் போயிருக்காரம்மா, 10 நாட்கள் என்றாள் மீரா குரல் தழுதழுப்புடன். தந்தை உள்ளே வந்தார். அவர் முகம் கவலையில் இருந்தது. அவர் உன்னை தனியாக அனுப்பினாரா? என்ன பிரச்சனை? மீரா அவர்களிடம் எல்லாவற்றையும் சொல்லவில்லை. ஷிவானியைப் பற்றியும் அந்த முத்தத்தைப் பற்றியும் தன் பொறாமையைப் பற்றியும் மட்டும் மெல்லிய குரலில் சொன்னாள். தாய் அவளை இறுக்க அணைத்துக் கொண்டாள். இங்கேயே இருமா, அவர் வரும் வரை நீ இங்கேதான் இருக்க வேண்டும். அந்த பெரிய வீடு உனக்கு சிறைதான். அன்றிரவு மீரா தன் பழைய அறையில் படுத்திருந்தாள். மொபைலை எடுத்து பார்த்தாள். அர்ஜூனிடமிருந்து எந்த மெசேஜும் இல்லை. ஆனால் ஷிவானியிடமிருந்து ஒரு புகைப்படம் வந்தது. புகைப்படத்தில் அர்ஜுன் துபாய் ஹோட்டலின் பால்கனியில் நின்றிருந்தான். ஷிவானி அவன் அருகில் நின்று சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் கை அவன் தோளில் இருந்தது. மீரா மொபைலை தூக்கி எறிய விரும்பினாள். ஆனால் அவள் அழுதாள். ஏன் அர்ஜுன், ஏன் என்னை இப்படி காயப்படுத்துகிறீர்கள்? துபாய் அதே நேரம். அர்ஜுன் ஹோட்டல் அறையில் நின்றிருந்தான். அவன் மனம் முழுவதும் மீராவில் இருந்தது. ஷிவானி அவன் அறைக்கு வந்திருந்தாள். அவள் ஒரு கண்ணாடி வைன் எடுத்து வந்தாள். அர்ஜுன், இந்த டீல் முடிந்ததும் நாம் பழையபடி இருக்கலாம் இல்லையா என்றாள் அவள் மெல்லிய குரலே. அர்ஜுன் அவளை குளிர்ச்சியாக பார்த்தான். ஷிவானி, நான் திருமணமானவன். மீரா என் மனைவி. இந்த விளையாட்டை நிறுத்து. ஷிவானி சிரித்தாள். ஃபோர்ஸ்ட் மேரேஜை நீயே நம்புகிறாயா? அவள் உன்னை வெறுக்கிறாள். நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த 10 நாட்கள் நம்முடையது. அவள் அர்ஜுனை நெருங்கினாள். அவள் உடல் அவன் மீது சாய்ந்தது. அர்ஜுன் ஒரு படி பின்வாங்கினான். என் மனைவியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாதே. நாளை மீட்டிங் முடிந்ததும் நீ திரும்பி செல். நான் தனியாக இருக்கப் போகிறேன். ஷிவானி கோபமாகச் சிரித்தாள். சரி, ஆனால் உன் மீரா இப்போது என்ன செய்கிறாள் என்று தெரியுமா? அவள் தன் தாய் வீட்டுக்கு ஓடிவிட்டாள். உன் பங்களாவை விட்டு வெளியேறிவிட்டாள். அர்ஜுன் திடுக்கிட்டான். என்ன சொல்கிறாய்? ஷிவானி தன் மொபைலை நீட்டினாள். மீரா தன் தாய் வீட்டில் இருப்பதை உறுதிப்படுத்தும் ஒரு புகைப்படம். அர்ஜுன் கோபத்தில் மொபைலை பிடுங்கினான். என் மனைவியை யார் பின்தொடர்ந்தது? நான் உன்னை பாதுகாக்க விரும்பினேன் அர்ஜுன். அவள் உனக்கு தகுதியானவள் இல்லை. அர்ஜுன் ஷிவானியை கோபமாக பார்த்தான். வெளியே போ. நாளை மீட்டிங் முடிந்தவுடன் நீ துபாயை விட்டு வெளியேறு. இல்லையென்றால் நான் உன் தந்தையின் நிறுவனத்தை மூடிவிடுவேன். ஷிவானி கோபமாக வெளியேறினாள். ஆனால் அவள் கண்களில் பழி தெரிந்தது. அர்ஜுன் உடனே மீராவுக்கு கால் செய்தான். ஆனால் அவள் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆக இருந்தது. அவன் மீண்டும் முயற்சி செய்தான். பிறகு மெசேஜ் அனுப்பினான். மீரா, நான் உன்னை இழக்க விரும்பவில்லை. நாளை காலை திரும்பி வருகிறேன். என்னை நம்பு. ஷிவானி ஒன்றுமில்லை, நீ மட்டும்தான். சென்னை அதே இரவு. மீரா தன் பழைய படுக்கையில் படுத்திருந்தாள். அவள் கண்கள் வீங்கியிருந்தன. தாய் அருகில் அமர்ந்து தலையை வருடினாள். மா, அவர் உன்னை உண்மையாக நேசிக்கிறாரா? மீரா பதில் சொல்லவில்லை. அவள் அர்ஜுனின் முத்தத்தை நினைத்தாள். அவன் அணைப்பின் வெப்பத்தை நினைத்தாள். அவள் உடல் நடுங்கியது. அந்த ஒரு முத்தத்தில் இருந்த ஆசை, அந்த அணைப்பில் இருந்த பாதுகாப்பு, அவை அவளை குழப்பின. எனக்கு தெரியவில்லை அம்மா, ஆனால் என் இதயம் அவரை நினைக்கும்போது வலிக்கிறது. அப்போது மீராவின் மொபைல் ஒலித்தது. அர்ஜுனின் மெசேஜ். அவள் படித்தாள். அவள் கண்களில் புதிய கண்ணீர் துளிர்த்தது. ஆனால் அடுத்த நொடி அவள் தந்தை உள்ளே வந்தார். அவர் முகம் வெளிறியிருந்தது. மீரா, உன் திருமணம் பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. அர்ஜுன் உன்னை ஃபோர்ஸ்ட் மேரேஜ் செய்ததாக ஒரு ஆன்லைன் பக்கத்தில் போட்டிருக்காங்க. உன் புகைப்படமும் இருக்கு. மீரா திடுக்கிட்டாள். இது ஷிவானியின் வேலை என்பது அவளுக்கு புரிந்தது. அடுத்த எபிசோடில் செய்தி வைரலாகிறது. அர்ஜுன் துபாயிலிருந்து திரும்பி வரும் வழியில் பெரிய அதிர்ச்சியை சந்திக்கிறான். மீரா தன் குடும்பத்தின் முன் தன் முடிவை அறிவிக்கிறாள். நான் அவரிடம் திரும்பப் போவதில்லை. ஆனால் அர்ஜுன் வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது.